வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பிஜிடிஆர்பி 2024 நியூ சிலபஸ் வந்து கெசட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான கிரவுண்ட் ஒர்க், ஸோ அட்லீஸ்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா கூட இந்த 15 days என்ன மாதிரியான கிளாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி கிரவுண்ட் ஒர்க் இருக்கணும், என்ன மாதிரி டைம் டேபிள் இருக்கணும், என்ன மாதிரியான ரிவிஷன் இருக்கணும், ஒர்க்கிங் பீப்புளுக்கான டைம் டேபிள், நான் ஒர்க்கிங் பீப்புளுக்கான டைம் டேபிள், இது எல்லாமே வந்து ஒரு கன்சாலிடேஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு மாடல். யூ ஹாவ் டு கஸ்டமைஸ் யுவர் செல்ஃப் அக்கார்டிங் டு யர் டைமிங் அண்ட் அக்கார்டிங் டு யர் ஸ்டடி ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் டைம் டேபிள் போடுங்க மேடம், நீங்கள் எப்படி படிச்சீங்க, என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான இதுதான் இது. ஸோ பிஜிடிஆர்பி a நியூ பிகினிங், முதுகலை ஆசிரியர் ஆகலாம் நீங்களும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு வெறும் கேப்ஷனுக்கான ஒரு வீடியோவாக இருக்காது கண்டிப்பாக. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருந்தா இங்கிலீஷ், எஜுகேஷ்னல் சைக்காலஜி, எஸ்பெஷலி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஜிகே, இது எல்லாத்துக்குமான ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக இந்த கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் ஆஸ் அ ஹெல்பிங் ஹேண்ட், உங்க கூட இருக்கிற எப்போவுமே ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் மோட்டிவேஷனல் டாஸ்க் அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன் டெட், இப்போதைக்கு நமக்கு பிஜிடிஆர்பி அண்ட் டெட்டுக்கான நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், நிறைய டெஸ்ட் பேட்சஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, மேஜர் சப்ஜெக்ட் எப்படி படிக்கலாம், எஜுகேஷ்னல் சைக்காலஜி, ஜென்ரல் நாலேஜ் எப்படி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி, டைம் டேபிள் எப்படி போடலாம், ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் எத்தனை ஹவர்ஸ் படிக்கணும், ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைம் டேபிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 டைம் டேபிள் இருக்கணும். டெய்லி கோல், அதுக்கப்புறம் வீக், அதுக்கப்புறம் வந்து மந்த்து. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் மெத்தடும் இருக்கும். டெய்லி கொஸ்டின்ஸ், வீக் கொஸ்டின்ஸ் அண்ட் மந்த்லி கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேஜர் சப்ஜெக்டை வச்சு வித்தவுட் சிலபஸ் அப்படின்னா கெட் ரெடி வித் இம்பார்ட்டன்ட் யூனிட் சொல்லியிருந்தோம். ஸோ வித்தவுட் சிலபஸ் அப்படின்னா ஒரு பேசிக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. மேக்ஸ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், இது எதுவாக இருந்தாலும் ஒரு பேசிக் இருக்கும். ஸோ முக்கியமான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ்க்கு சொல்கிறேன் அப்படின்னா லிட்ரேச்சர் பற்றின காமனான ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் சொல்லலாம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லலாம், அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் வந்து ரொம்ப எந்தெந்த பீரியட்ல இம்பார்ட்டன்ட் சொல்லலாம், அந்த மாதிரி. ஸோ இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸில் ஃபெமிலியராக இருக்கணும். மேக்ஸ் எடுத்துக்கிறீங்களா, ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டெரிவேஷன்ஸ், இதெல்லாம் ஃபிசிக்ஸில் டெரிவேஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப காமனானது. கெமிஸ்ட்ரியாக இருந்தால் ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ஃபெமிலியர் ஆக்கிக்கோங்க. பிஜி அண்ட் யூஜியில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை வந்து ஃபெமிலியர் ஆக்கிங்களா வித்தவுட் சிலபஸ், சிலபஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ 360 டிகிரி சிலபஸ் கவரேஜ். ஸோ அது என்ன 360 டிகிரி சிலபஸ் கவரேஜ் அப்படிங்கும்போது, ஸோ நிறைய பேர் வந்து அந்த சிலபஸில் இந்த யூனிட் மட்டும் படித்தா போதும், இந்த யூனிட்டை விட்டுறலாம், இல்லை ஒரு யூனிட்ல இந்த டாப்பிக்கை விட்டுறலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷனில் அந்த மாதிரி ஒமிட் பண்ணுற விஷயத்த ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க. யூ ஹாவ் டு மாஸ்டர் த சிலபஸ், அதாவது மாஸ்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது திரும்ப 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 எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒன் டைம் ஆவது எல்லா விஷயத்தையுமே திருப்பி பார்த்துருங்க. இந்த யூனிட் வேண்டாம், இந்த யூனிட் வேண்டாம், இது மட்டும் படித்தாலே நான் 110 வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிப் பண்ற, நோ ஸ்கிப் எனி யூனிட்ஸ் பிளைண்ட்லி, இது வேண்டான்னு பிளைண்டா முடிவெடுக்காதீங்க. டிசைட் யுவர் ஸ்டடி மெத்தட். ஸோ டிசைட் யுவர் ஸ்டடி மெத்தட்னா, ஸோ நம்மளோட இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைனாக படிக்கணும், சில விஷயங்கள் வந்து ட்ராமட்டிக்கலாக ஒரு மூவி மாதிரி பார்க்கணும், சில விஷயங்கள் வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணி படிக்கணும். இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரைவ் பண்ணி பார்க்கணும், சில இதை தியரிஸாக இருந்தால் அப்படியே மனப்பாடம் பண்ணணும், ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டடி மெத்தட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டிசைட் பண்ணுங்க. டெட்லைன் டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டெட்லைன் டிசைட் பண்ணுறது
ஒரு யூனிட்டை எடுத்துக்கிட்டு நம்ம படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த யூனிட்டை கையில வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக 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 தப்பான ஒரு விஷயம். எப்ப படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறத நீங்க டைம் டேபிள் போடணும். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், டைம் டேபிள்ன்ற இடத்துல 3 விதமான டைம் டேபிள் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த யூனிட்டை எப்போ முடிக்க போறோம், இந்த சப் டாபிக்கை எப்போ முடிக்க போறோம்ங்கிற டிசைட் பண்ற டெட்லைனை நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா டேக் யுவர் ஓன் நோட்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓன் நோட்ஸ் எடுங்க. நீங்க எந்த மெட்டீரியல் படிச்சாலும் சரி, எந்த விஷயத்துல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நோட்ஸ் வந்து உங்களோட ஓன் நோட்ஸை ரிப்பீட் பண்றதுல சைக்காலஜிக்கலா மைண்டுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. திரும்ப உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை மைண்ட்ல ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும். நீங்க திரும்ப திரும்ப அந்த நோட்ஸையே எடுத்து படிக்கிறத விட அதாவது உங்களோட ஸ்டடி மெட்டீரியலை படிக்கிறதுல உங்களோட ஓன் நோட்ஸை ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப கேட்சியாகவும் உங்க மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஸோ ரிவைஸ் அக்கார்டிங்லி அப்படிங்கும்போது தேவையான நேரத்தில், ஸோ வீக் ஃபுல்லாக படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக படித்ததை ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour 3 hours எடுத்துக்குவாங்க. 1 day ஃபுல்லாக படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 minutesலேருந்து 30 minutes எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. ஸோ அடுத்து டெய்லி 1 டெஸ்ட், ஏதாவது ஒரு டெஸ்டாவது எழுதி பாருங்க. அது அந்த டாபிக்ல இருக்கட்டும். டெஸ்ட் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல தான் இருக்கணும் இல்லை, யூ ஹேவ் டு டிசைட் இட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ப்ரிஸ்கிரைப்டு யூனிட்ஸ் என்னென்னன்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரிஸ்கிரைப்டு யூனிட்ஸ்ல இருக்கிற ஒரு டாபிக் வந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த மோட்டிவ்ல நமக்கு வருது. ஸோ இப்போ எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைக்காலஜில ஒருத்தரோட தியரி வந்து நிறைய இருக்கு. நம்மளோட கோர் குரூப் 11th 12th அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தியரிஸ் இருக்கு, அந்த மாதிரியான நிறைய விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பி அவேர் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்ட் யூனிட்ஸ். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்றது. ஸோ பிஎட் புக்கு எம்எட் புக் ரிலேட்டட் ப்ரிஸ்கிரைப்ட் சிலபஸை பாருங்க. ஸோ பிஎட் புக்ஸ்ல இருக்கிற நம்ம ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸை கண்டிப்பா படிங்க. ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல எம்எட் இருக்கு அப்படின்னா அதையும் படிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ரிலேட்டட் ஐடியாஸ். ஸோ டீச்சிங் மெத்தடாலஜி, எவாலுவேஷன் மெத்தட்ஸ், நியூ ஸ்கீம்ஸ் இன் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூம் ரிலேட்டட் ஐடியாஸ்னா இந்த மாதிரியான உங்க மேஜர்ல இந்த ஒரு விஷயத்தை எப்படி டீச் பண்ணுவீங்க, இல்ல கிளாஸ் ரூம்ல ஒரு பையனோட பிஹேவியரல் சேஞ்ச் இருந்தா அதை எப்படி அதை வந்து எப்படி அணுகுவீங்க, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அது நான் முதல்வன், அந்த மாதிரி இப்போ இருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸோட அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. சைக்காலஜிக்கல் தியரிஸ், இயர் புக்ஸ் அண்ட் பப்ளிகேஷன். ஸோ தியரிஸ் நமக்கு தெரியும், பாவ்லவ், ஸ்கின்னர், ஸோ ஃப்ராய்ட், இப்படி நிறைய தியரிஸ் இருக்கு. ஸோ எந்த புக்லேருந்து அந்த தியரிஸ் அடாப்ட் ஆச்சு, அந்த புக்கை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, யார் எழுதுனாங்க, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள். அதுதான் டைம் லைனும் கூட. ஸோ டைம் லைன்ல நமக்கு என்ன இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியலிசம் இன் சைக்காலஜி, அதுக்கப்புறம் கிளினிக்கல் சைக்காலஜி, இதெல்லாம் எந்தெந்த வருஷம் எது வந்தது, இதை பற்றின ஐடியாஸ் வந்து டைம் லைன். ஸோ யாரோட பீரியட்க்கு அப்புறம் எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து ஒரு லெசனாக இருக்கு, இல்லை அது என்ன ப்ராக்டிஸில் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கிறது. ஸோ ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. இட்ஸ் 10 மார்க்னாலும் வாஸ்ட் சிலபஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான பக்கங்கள் நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கணும். பேசிக் சயின்ஸ் டேர்ம் அண்ட் டெஃபினிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு எதோட யூனிட் என்ன, அதுக்கப்புறம் சயின்ஸ் டேர்மை வந்து எப்படி சொல்லலாம். ஸோ சிம்பிளாக பார்த்தோம்னா ஃபோட்டோசிந்தசிஸ், குளோரோஃபில், இதுலேருந்து கூட நமக்கு கொஷின்ஸ் வரும். ஹையே எண்டு போனோம் அப்படின்னா டை மேக்கிங், ஈக்குவேஷன்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் வந்து பெண்டுலம், இந்த மாதிரியான சயின்ஸ் டேர்ம். ஸோ டேஸ் அண்ட் இயர்ஸ், கண்டிப்பாக ஒரு கொஷின் டேஸ் அண்ட் இயர்ஸில் வரும். எந்த டேவை எந்த மந்த் டே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்டு சயின்ஸ் டேன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த இயரில் வந்து இந்த சயின்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர், எர்த் அண்ட் என்விரான்மெண்ட், புதிய சம்மிட்ஸு, புதிய கான்ஃபரன்சஸ், என்விரான்மெண்ட் பற்றி, எர்த் பற்றி, வேர்ல்டு லெவலில், குளோபலாக, அந்த மாதிரியான விஷயங்கள். பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன், டெய்லி நியூஸ். ஸோ டெய்லி நியூஸில் வந்து உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும். அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள், எஜுகேஷன் ரிலேட்டடான இது வந்து நியூஸில் வந்திருக்கிற பட்சத்தில் அதை எடுத்துக்கணும். பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஆர்டிக்கிள், ஸோ ஆர்டிக்கிளாக நம்ம வந்து லாயர் லெவலுக்கு படிக்க வேண்டியதில்லை. ஸோ எஜுகேஷன் அண்ட் சைல்டு ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாலிட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமான டெமோக்ராட்டிக்கல் டேர்ம்ஸும் ப்ளஸ்
சைல்டு எஜுகேஷன் அண்ட் சைல்டு ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இந்தியா ஸோ இதில் வந்து ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ல நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ இந்தியா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, பேசிக் சயின்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ், டேஸ் அண்ட் இயர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எர்த் அண்ட் என்விரான்மெண்ட், பாலிட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் அண்ட் டெய்லி நியூஸ். ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு எலிஜிபிலிட்டி, நமக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா, நம்ம ஒரு தமிழன் தானா அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. பட் இட் இஸ் ஆல்சோ மியர் ஃபில்டர் மெத்தட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த 10th சிலபஸ் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே, நமக்கு இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இலக்கண விதி இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். பட் கொஞ்சம் டீப்பாக 10th லெவல் அப்படிங்கும்போது கொஞ்சம் டீப்பாக போகும்போது நம்ம ஒரு 4-5 இயர்ஸாக வந்து தமிழை டச் பண்ணாமல் இருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மேஜரில் ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருப்பீங்க, இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் தமிழ் வந்து டச் விட்டு போயிருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேரோட தமிழ் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க வந்து மேஜரில் வந்து நல்ல மார்க்ஸ் அபவ் 120 எடுத்திருந்தா கூட 2-3 எக்ஸாம்ஸ்ல அவங்களோட வந்து பண்ண முடியல. அவங்களால தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரை கிளியர் பண்ண முடியாதனால அவங்களால செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ள வர முடியல. ஸோ ரொம்ப கவனம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இப்ப வந்து மாறிட்டு இருக்கிறது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ 6th to 10th பேசிக் தமிழ் புக் ரீடிங் அப்படின்னா இதை வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டியது இல்லை, சும்மா ஜஸ்ட் ரீடிங். ஆனா 10th புக்ல இருக்கிற லைன் பை லைன் விஷயங்கள், அதோட மீனிங், அதோட அணி, அந்த மாதிரி விஷயம் ஃபுல் ரீடிங், யார் எந்த லைன் எந்த போயத்துல வருது, எந்த லெசன்ல வருது, யார் என்ன சொல்லியிருக்கா, எந்த லெசனை யார் எழுதியிருக்கா, இந்த மாதிரி விஷயம், போயம், லெசன், கோட்ஸ், லைன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். புக் பேக் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும். 6 to 8 புக் பேக் எக்ஸசைஸ் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த பேசிக் கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஸ்கோர் கிராஸ் ஆகுற அளவுக்காவது நமக்கு கிடைச்சிடும். பட் மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th புக்கை தரவா படிச்சா கிளியர் பண்ணிடலாம். ஸோ 10th புக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் எப்படி இருக்கும்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவே நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி போடுவோம். எந்த மாதிரியான விஷயங்களை, ஏன்னா எல்லா மேஜருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையானதும் அதே நேரத்தில் ஈஸியாகவும் அது ஸ்கோர் பண்ணும். நிறைய நேரத்தை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் படிக்கிறதுக்கும் செலவு பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பற்றி டீட்டெயிலாக போடுவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டைம் டேபிள். ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட், நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ 4:30 டைம் கொடுத்துருக்கோம். ஸோ 4:30 ஒரு 6 to 8 hours a day அப்படின்னு கொடுத்துருக்கேன். 6 hours a day, இங்கேயும் 6 hours. ஸோ இது உங்களோட டைம் டேபிள் படி 8 hours மாறும். ஸோ மார்னிங் நியூ கான்செப்ட், ஈவினிங் நோட்ஸ் ரிவிஷன், காலையில் படித்ததையே எடுக்கலாம், நைட்டில் யூடியூப் இல்லை ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு டைம் கூட இருக்கும், நீங்க இன்னுமே படிக்கலாம், ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்கும். ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸும் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் டைம் ஒதுக்க முடியும். இதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 4:30 4 ஆக்கிக்கலாம். ஸோ டைம் வந்து 10:30 வரைக்கும் போட்டிருக்கேன், நீங்க அதை வந்து 11 அப்படி கூட கொண்டு வரலாம். ஸோ இந்த டைம் டேபிள் ஷெட்யூல் டைம் வந்து நீங்க ரொம்ப முக்கியமா மார்னிங்ல நியூ கான்செப்ட், ஈவினிங்ல நோட்ஸ் ரிவிஷன், ஈஸியா நோட்ஸ் எடுக்கிறது ரிவிஷன், அதுக்கப்புறம் வீடியோ, ஆன்லைன் டெஸ்ட், இந்த மாதிரி விஷயத்த பார்க்கறதுக்கு பயன்படுத்துங்க. ஸோ டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். நான் பார்க்கறது வந்து அந்த பிளானிங் அண்ட் டைம் டேபிள், இதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்ப்பேன். அந்த டைம் டேபிளை கிளியர் பண்ணணும், அப்படிங்கும் போதே கரெக்டா வந்துடும். ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா ரிவிஷன். ஸோ டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு படிச்சிங்கன்னா அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி ஓரளவுக்கு உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சான்னு பாருங்க. அதை ஒரு டெஸ்ட்டாக எழுதி பாருங்க. இல்லை ப்ரீவியஸ் டே படித்ததை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு அதை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ வீக்கெண்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டேக்கிங் அப்படிங்கிறது, நீங்கள் நோட்ஸ் எடுத்திருக்கதையே ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம். வீக்லி டெஸ்ட் அண்ட் ரிவிஷன், மந்த்லி டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் ஏற்கனவே சொன்னது தான். யூனிட் வைஸ் நோட்ஸ் ஆர்கனைசிங் அண்ட் டெஸ்ட். ஒரு யூனிட் முடிச்சுட்டா அதை திருப்பி பார்த்து அதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதிருங்க. அந்த ஒரு யூனிட்டுக்கான மெட்டீரியலை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. அதுக்கு ரீகால் அண்ட் ரிவைஸ் பை செல்ஃப் எவாலுவேஷன். ஸோ நம்மளாவே இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். ரீகால் அண்ட் ரிவைஸ் பை செல்ஃப் எவாலுவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இருக்க மெட்டீரியல் நம்ம மட்டுமே இதுதான் வந்து நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கன்னு சொல்றது.
நிறைய பேரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது ப்ளஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கறது இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டு நோட் டேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக்லி டெஸ்ட் அண்ட் ரிவிஷன், மந்த்லி டெஸ்ட் அண்ட் ரிவிஷன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் நோட் அண்ட் ஆர்கனைசிங் த டெக்ஸ்ட், ரீகால் அண்ட் ரிவைஸ் பை செல்ஃப் எவாலுவேஷன், டெஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், டெஸ்ட் பேட்சஸ் அட்டன் பண்ணுங்க. ஒர்க் ஷீட்ஸ், ஸோ நிறைய இதுக்கு வந்து ஒர்க் ஷீட்ஸ் வந்து எழுதி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டெஸ்ட் தான், இப்போ ஒர்க் ஷீட்டுங்கிறது வேற எதுவும் இல்லை, டெஸ்ட் தான். ஸோ அடுத்ததை நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஓவராலாக சொல்லிட்டோம். பிஜிடிஆர்பி அ நியூ பிகினிங். ஸோ நீங்களும் முதுகலை ஆசிரியர் ஆகலாம். இப்போ எப்படி என்ன மாதிரிலாம் படிக்கலாம், மேஜர் சப்ஜெக்ட் எப்படி படிக்கலாம், எஜுகேஷனல் சைக்காலஜி, ஜென்ரல் நாலேஜ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளோட சேனலில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எந்த மாதிரி ஈஸி வேல பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், இதுக்கெல்லாம் எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்கோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ், ஷேரிங் இஸ் கேரிங், என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட். ஸோ மோட்டிவேஷன், என்கரேஜ் பண்ணுறது, நம்மளால முடியும் அப்படிங்கிறது சொல்கிறது, அண்ட் எஜுகேட் பண்ணுறது, எப்படி படிக்கலாம்னு சொல்கிறது, அண்ட் எலிவேட், நம்மள மாதிரி ஒரு உயரத்திற்கு அவங்களையும் கொண்டு வருது. இது நம்மளோட மோட்டோ. ஸோ ஷேரிங் இஸ் கேரிங், நமக்கு தெரிஞ்சதை, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக மக்களுக்கு, அதாவது நம்மளோட மக்களுக்கு, நம்மள மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்து எப்படா எக்ஸாம் எழுதி முடிப்போம், எப்படா வேலைக்கு போவோன்னு இருந்தவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸ், சிலபஸ், அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எஜுகேஷனல் சைக்காலஜியாக இருக்கட்டும், டிஎன் டெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவையான டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.